மதியழகன், அதாவது குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் எவ்வாறு துல்லியமாக தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்றத விவரித்து அவர்கள் கூறியிருந்தார்கள். முக்கியமாக இதில் நம்ம பார்க்கப்பட வேண்டியது அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை தவிர்த்து பாகிஸ்தானுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் எப்படி துல்லியமாக தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்றதையும் விவரித்திருந்தார்கள். அதாவது உலக அரங்கத்தில் இந்தியாவின் இந்த நடவடிக்கைக்கு இதுவரைக்கும் யாரோ கண்டனம் அந்த மாதிரியான ஒரு குரல் எழும்பலை. அப்படின்றப்போ இந்தியா எவ்வளவு சரியாக துல்லியமாக இந்த தாக்குதலை நடத்தி இருப்பதாக இந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த தாக்குதல் சம்பவம் என்பது இப்ப பகல்காம் தாக்குதல் நடந்ததற்கு பிறகாக பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. ராணுவ மட்டத்திலும் சரி, அரசியல் மட்டத்திலும் சரி, அதே போல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், உள்துறை அமைச்சர் என பல கட்ட சந்திப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் ஏதோ ஒரு நடவடிக்கை இந்தியா எடுக்கப் போகிறது என்று எதிர்பார்த்து தான் நாம் வந்தோம். அந்த வகையில் தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் ராணுவ வீரர்கள் அதிகாரிகள் மீண்டும் தெரிவித்தது என்னவென்றால், பாகிஸ்தானினுடைய ராணுவ நிலைகளை குறிவைத்தோ அல்லது பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என்பதில் தாங்கள் மிகவும் உறுதியாக இருந்ததாக அவர்கள் மீண்டும் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் அதாவது இப்போ பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்துகிறது அல்லது எல்லை பகுதியில் தாக்குதல் நடத்துகிறது என்றால் இந்தியாவை சேர்ந்த அப்பாவி மக்கள் தான் உயிரிழப்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை அது போன்ற எதுவும் எந்த செயலும் ஈடுபடாமல் இது பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கை, அவர்களை அழித்தொழிக்கும் நடவடிக்கை. எனவே அவர்களை அழிக்க வேண்டும் என்பதுதான் தங்களது திட்டம் எனவும் அதனை துல்லியமாக நிறைவேற்றி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ராணுவ நிலைகள் மீதோ அல்லது பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதை நாங்கள் உறுதி செய்துதான் இந்த நடவடிக்கையில் மேற்கொண்டோம். அது மட்டுமில்லாமல் இந்த நிலைகள் எங்கெங்கு இருக்கின்றன, ஒரு நிலை ஒரு பகுதியில் கண்டறியப்பட்டு இருக்கிறது என்றால் அதன் அருகிலேயே பல்வேறு கட்டிடங்களும் அல்லது பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளும் இருக்கும். எனவே குறிப்பிட்ட அந்த பகுதியில் தான் அல்லது அந்த குடியிருப்பில் தான் அந்த தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் முகாம்கள் இருக்கிறது என்பதை உளவுத்துறையினுடைய மிகவும் நம்பத்தகுந்த தகவலை வைத்துதான் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. எனவே இதில் அப்பாவி மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அதே போல ராணுவத்தையும் குறிவைக்கவில்லை, முழுக்க தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் இந்த தாக்குதல் சம்பவமானது திட்டமிடப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாக தற்பொழுது இந்திய ராணுவம் சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இதற்கான அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் சிறந்த வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடத்தி முடிக்கப்பட்டிருப்பதாகவும் ராணுவம் தெரிவித்திருக்கிறது.